மூளை மனசு ரெண்டுமே ஒன்றா. இப்போ யாராவது எங்கள் மனசை தொட்டு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நாம் கை எங்கே வைப்போம்? நம்ம இதய பகுதியில் கையை வச்சு தான் நாம் சொல்லுவோம். ஏன்னா இதயத்தை தான் நம்ம மனசு அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் உண்மையை சொல்லணும்னா மனசுங்கிறது ஒன்று இல்லவே இல்லை. இது நான் சொல்லலை, ஆராய்ச்சியாளர்கள்லாம் இது சொல்கிறாங்க. அப்போது எல்லாருமே இந்த மனசுங்கிற வார்த்தையை எதனால் பயன்படுத்துகிறாங்க? அப்போது மூளைக்கும் மனசுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காணொலியில் நாம் கொஞ்சம் விவரமாக பார்க்கலாம். இது உங்கள் சர்வேமீன் சேனல். சரி, மூளை மனசு ரெண்டுமே ஒன்றா? கிடையாது. மனசுங்கிறது ஒன்று இல்லவே இல்லை. அப்போது இந்த மனசை நாம் எதனால் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு பொருளை பார்க்குறீங்க, உடனே உங்களுக்கு அது வாங்கணும்னு ஒரு ஆசை வருது. உடனே உங்களுக்குள்ளே 2 பேர் பேசுவாங்க. ஒருத்தர் இதை வாங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தர் இது வாங்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த 2 பேர் நம்மக்கிட்ட பேசுகிறதுனால தான் ஒன்று நம்ம இதயம் நம்மக்கிட்ட பேசுது, இன்னொன்று நம்ம மூளை நம்மக்கிட்ட பேசுது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் உண்மையை சொல்லணும்னா மூளை தான் நம்மக்கிட்ட பேசிகிட்ருக்கு. அதாவது அவன் தான் இவன், இவன் தான் அவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு கேட்குற அந்த 2 வாய்ஸ் உங்கள் மூளை தான். சரி, கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறேன். நம்ம எல்லாருக்குமே 2 பிரெயின் இருக்கும். ஒன்று ஓல்டு பிரெயின், இன்னொன்று நியூ பிரெயின். ஓல்டு பிரெயின் பின்பகுதியில் இருக்கும், நியூ பிரெயின் முன்பகுதியில் இருக்கும். இந்த ஓல்டு பிரெயின் அதிகமாக விலங்குகளுக்கு இருக்கும். இப்போ உதாரணமாக சொல்லணும்னா குரங்குல இருந்து தான் மனிதர்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரங்குகளுக்கு அதிகமாக ஓல்டு பிரெயின் தான் இருக்கும். அதனால் மனிதர்களுக்கும் ஓல்டு பிரெயின் இருக்கும், அதே சமயம் நியூ பிரெயினும் இருக்கும். சரி, இந்த ஓல்டு பிரெயின்லாம் என்ன வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமோஷ்னலாக சில விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அதாவது அன்பு அதிகமாக கொடுக்கும், சோகத்தை அதிகமாக கொடுக்கும், அதே சமயம் அடம்பிடிக்கவும் செய்யும். அதாவது இப்போ நீங்கள் கையில் ஒரு வாழைப்பழத்தோடு போயிட்டுருக்கீங்க. அப்போ குரங்கு உங்கள் பக்கத்தில் வருது. உடனே நீங்கள் குரங்குகிட்ட இந்த வாழைப்பழத்தை நான் இன்னைக்கு கொடுக்க மாட்டேன், நாளைக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் அது கேட்குமா? கேட்காது. கண்டிப்பாக அந்த வாழைப்பழத்தை பிடுங்கிட்டு ஓடிடும். ஏன்னா அதுக்கு அந்த வாழைப்பழம் தேவைப்படுது. அதனால் அடம்பிடிச்சாவது அது வாங்கிட்டு போயிடும். ஏன்னா அது அதிகமாக எமோஷ்னலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும், ஆனால் நிலைமையை புரிஞ்சிக்காது. அதே மாதிரி தான் மற்ற விலங்குகளும். இப்போ நாய்க்குட்டிகளுக்கும் அதே மாதிரி தான். அதே மாதிரி விலங்குகள் மனிதர்கள்கிட்ட அதிகமாக அன்பையும் காட்டும், அதே சமயம் கோபத்தையும் காட்டும். ஏன்னா அந்த விலங்குகிட்ட இருக்கிறது எல்லாமே ஓல்டு பிரெயின் தான். நம்ம எப்போ என்ன செய்யணும் அதெல்லாம் அந்த ஓல்டு பிரெயின் யோசிக்காது. அதுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சிடும். அன்பை அதிகமாக காமிக்க சொல்கிறீங்களா, அதிகமாக காமிச்சிடும். கோபத்தை காட்ட சொல்கிறீங்களா, கோபத்தை அதிகமாக காட்டிடும். நல்லது எது கெட்டது எது அப்படின்லாம் இந்த ஓல்டு பிரெயினுக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ இந்த ஓல்டு பிரெயின் அதிகமாக விலங்குகளுக்கு இருக்கும். சரி, இப்போ இந்த ஓல்டு பிரெயின் பற்றி பார்த்தாச்சு. அடுத்தது நியூ பிரெயின். இந்த நியூ பிரெயின் மனிதர்களுக்கு இருக்கும். இந்த நியூ பிரெயின் நம்ம எல்லாருக்குமே இருக்கிறதுனால தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்கிறோம். இப்போ உதாரணமாக சொல்லணும்னா, இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் காசு இருக்குது. அந்த காசு எடுத்து நீங்கள் முதலீடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உடனே உங்களுக்கு ஐடியா கொடுக்குறது எல்லாமே இந்த நியூ பிரெயின் தான். நீ இப்படி இன்வெஸ்ட் பண்ணு, இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணு அப்படின்னு நமக்கு கைட் பண்ணும். அதாவது அறிவுரைகள் நமக்கு சொல்லும். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நல்லது எது கெட்டது எது இது எல்லாமே இந்த நியூ பிரெயின் தான் நமக்கு சொல்லித்தரும். அதாவது யார் மேலே அதிகமாக அன்பை காட்டணும், யார் மேலே கொஞ்சம் கம்மியாக அன்பை காட்டணும், ஒருத்தர்கிட்ட நம்ம எப்படி பேசணும், எப்படிலாம் பேசக்கூடாது, இது எல்லாமே இதுதான் நமக்கு சொல்லித்தரும். இப்போது ஓல்டு பிரெயின் பற்றியும் பார்த்தாச்சு, நியூ பிரெயின் பற்றியும் பார்த்தாச்சு. சரி, இந்த 2 பிரெயினில் எதை சொல்கிறதா நான் கேட்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் ஓல்டு பிரெயின் சொல்கிறதும் நம்ம கேட்கலாம், சில நேரங்களில் நியூ பிரெயின் சொல்கிறதும் நம்ம கேட்கணும். அதே மாதிரி நம்ம ஓல்டு பிரெயின் சொல்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம கேட்டுட்டு இருக்கக்கூடாது. இப்போ கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க. அங்கே ஒரு வாட்டர் பாட்டிலை பார்க்குறீங்க. அந்த வாட்டர் பாட்டிலை பார்த்தோன்னே ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. உடனே உங்கள் ஓல்டு பிரெயின் அதை வாங்கு அப்படின்னு சொல்லும். ஒருவேளை அது ரேட்டு கொஞ்சம் கம்மியாக சரியான ரேட்டில் இருந்துச்சுன்னா உங்கள் நியூ பிரெயினை சொல்லும், சரி வாங்கு அப்படின்னு சொல்லிடும். அப்போது நீங்கள் அந்த வாட்டர் பாட்டிலை வாங்கும்போது உங்கள் ஓல்டு பிரெயினுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகும். இதுவே நீங்கள் ஒரு பணத்தை வச்சுட்டு ஒரு பைக் வாங்க போகிறீங்க. அப்போது பைக் வாங்க வேண்டிய இடத்துல ஒரு கார் நிற்கிது அப்படின்னா உடனே உங்கள் ஓல்டு பிரெயின் என்ன சொல்லும், அந்த கார் நல்லா இருக்கு, பைக்குக்கு பதிலாக காரை வாங்கிடு அப்படின்னு சொல்லும். அந்த சமயத்தில் தான் நம்ம நியூ பிரெயினை நம்ம பயன்படுத்துகிறோம். அதாவது இப்போ இருக்கிற காசுக்கு நீ பைக்கே வாங்கு, கார்லாம் வாங்க வேண்டாம், நீ நல்லா சம்பாதிச்சு காசு சேர்த்துனதுக்கப்புறம் வேணால் நம்ம கார் வாங்கிக்கலாம் அப்படின்னு அந்த டைமில் நம்மளோட நியூ பிரெயின் தான் நமக்கு கைட் பண்ணும், சில அறிவுரைகள் நமக்கு சொல்லும்.
இப்போது இந்த ஓல்டு பிரெயினை பற்றியும் நியூ பிரெயினை பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கும்போது உங்களுக்குள்ள 2 பேர் பேசுகிறாங்க அப்படின்னா இந்த ஓல்டு பிரெயினும் நியூ பிரெயினும் தான் உங்ககிட்ட பேசும். இதயம் நம்மக்கிட்ட பேசாது. சரி, ஒருவேளை இந்த ஓல்டு பிரெயின் சொல்கிறதையே நான் கேட்டு நடந்துக்கிட்டு இருந்தால் என் வாழ்க்கையில் ஏதோ பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். நாம் அதில் சொன்ன மாதிரி ஓல்டு பிரெயினுக்கு பாசத்தை அதிகமாக காட்ட தெரியும், சோகத்தை அதிகமாக காட்ட தெரியும், அதே சமயம் அடம் பிடிக்கவும் தெரியும். இப்போ பாசம் நீங்கள் ஒருத்தர் மேலே அதிகமாக காமிக்கும் போது அது மூலமாகவும் நமக்கு பிரச்சனைகள் வரும். இப்போ ஒருத்தர் உங்கள் ஃப்ரெண்டு வராரு, நான் இந்த மாதிரி சீட்டு கட்ட ஆடுறேன், அதுக்கு பெட்டு கட்டி நான் விளையாடுறேன், எனக்கு கொஞ்சம் பணம் கொடு அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறாரு. உடனே நீங்கள் ஓல்டு பிரெயின் யூஸ் பண்ணுறவராக இருந்தால் நீங்கள் யோசிக்காமல் எடுத்து கொடுத்துருவீங்க. அப்போது உங்கள் பணம் அந்த இடத்துல நஷ்டமாக தான் போகுது. அதாவது நீங்கள் யார் பணம் கேட்டாலும் டக்குன்னு எடுத்து கொடுத்துருவீங்க, கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் ஓல்டு பிரெயினை யூஸ் பண்ணுறீங்க. இதுவே நீங்கள் நியூ பிரெயினை யூஸ் பண்ணுறவராக இருந்தால் அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டு, நான் இந்த மாதிரி சீட்டு கட்டு விளையாடுறேன், அதுக்கு பெட்டு போடுறேன், கொஞ்சம் காசை கொடு அப்படின்னு கேட்டால் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. ஏன்? உங்கள் நியூ பிரெயின் அந்த இடத்துல வேலை செய்யும். இந்த மாதிரி விளையாட்டுக்கெல்லாம் நான் காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்கள் நண்பனை அனுப்பி விட்டுருவீங்க. அதனால தான் சொல்கிறேன், ஓல்டு பிரெயின் சொல்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. அது சொல்கிற ஒரு விஷயங்கள் வேணால் நம்ம கேட்கலாமே தவிர எல்லாத்தையும் நம்ம அதை கேட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் நமக்கே அது ஆபத்தாக முடிஞ்சிடும். அதனால் ஓல்டு பிரெயினுக்கும் சில இடத்துல முக்கியத்துவத்தை கொடுங்க, அதே சமயம் நியூ பிரெயினுக்கும் அதிகமாக முக்கியத்துவத்தை கொடுங்க. இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இல்லைன்னா கமெண்ட்டாச்சும் பண்ணுங்கள். அப்போ தான் எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரிய வரும். இன்னும் இந்த மாதிரி பல விஷயங்களை நாம் காணொலியாக பதிவிடுவோம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுப்பீங்க, தெரிஞ்சுப்பீங்க. முக்கியமாக இந்த சைக்காலஜி, செல்ஃப் டெவலப்மெண்ட் பற்றிலாம் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். இது உங்கள் சர்வே மெயின் சேனல். நன்றி, வணக்கம்.